இப்ப இந்த சிஜேபி யார்? சிஜேபினா காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு சொல்றாங்க. அது ஏன் அந்த பேர் அதுக்கு வந்துச்சுன்னா, ஒருத்தர் பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, இந்த வேலை வெட்டி இல்லாதவங்க எல்லாம் உட்காந்து சோசியல் மீடியால எதனால போட்டுட்டு இருப்பாங்க, அதெல்லாம் கரப்பாம்பூச்சிங்க அப்படின்ட்டு ஒரு வார்த்தைய விடுறாரு. அத புடிச்சுக்கிட்டுதான் காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ அபிஜித் அப்படின்றவர் ஆரம்பிச்சிருக்காரு. இவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு கேட்டா தெரியாது. ஆனா சோனம் வாங்சுக்கும் சிஜேபியும் சேர்ந்து எப்படி நீட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆச்சு, சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுக்கு பதில் சொல்லணும், எஜுகேஷனல் மினிஸ்டர் இதுக்கு பதில் சொல்லணும், 20 நாள் உண்ணாவிரத போராட்டமும் இருக்கிறாங்க. இப்ப ஏன் இது இவ்வளவு பெரிய விஷயமா வெடிக்குது அப்படின்னா, நீட் கொஸ்டின் பேப்பர் எப்படி லீக் ஆச்சு பதில் சொல்லுங்கன்னு லட்சக்கணக்கான பேர் திரண்டு வந்து இந்த ஜந்தர் மந்தர்ல கேட்டதுக்கு எப்படி பதில் சொல்லி இருக்கிறாங்க தெரியுமா? லத்தி இருக்குல்ல, லத்தில ஆணி வச்சு அடிச்சிருக்காங்க. சின்னவங்க பெரியவங்க அப்படின்னு பாகுபாடு பார்க்காம எல்லாரையும் அடிச்சிருக்காங்க. அசால்ட் பண்ணிருக்காங்க. அவங்க போலீஸா இல்லையான்னு கூட தெரியல, பேட்ச் கூட இல்ல, யூனிஃபார்ம் கூட இல்ல. சில பேருக்கு அவங்க எல்லாம் அப்படியே லத்தியோட வந்து அடிக்க ரெடியா இருக்காங்க. இப்படிதான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, அவங்க ஸ்டூடெண்ட்ஸே கிடையாது, ஆன்டி நேஷனல், இவங்க இப்படி ஃபண்டு வருது, இவங்க இப்படி ஃபண்டு கொடுக்குறாங்க, இந்தியால அமைதி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெளிநாட்டு வந்து ப்ரொபகண்டா பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு காசு கொடுத்தாலும் இத்தனை லட்சம் பேரெல்லாம் ஒரே இடத்துல நின்னுட்டு டெய்லி வந்துட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து போலீஸ் யூனிஃபார்ம் போடாத, லத்தி வச்சிருக்கிற, காசு கொடுத்தா வர்ற ஆட்கள் கிடையாது. இது வரைக்கும் எந்த ஒரு பெரிய நியூஸ் சேனல்ஸும் இத பத்தி பேச மாட்டேங்குது. அப்படி பேசாததுனால நிறைய பேருக்கு நாட்டுல என்ன நடக்குது அப்படின்ற அவேர்னஸ் இல்ல. பிரைம் மினிஸ்டரோட ஸ்கின் கேர் ரொட்டீன், உங்களோட ஃபேவரட் ஃபுட் என்ன அப்படின்னு கொஸ்டின்ஸ் கேட்காம, இதுக்கு மேல வர்ற மீடியா நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் ஏதோ பண்ணுங்க. பிகாஸ் தட் இஸ் யுவர் லிட்டில் ஜாப். சோசியல் மீடியால பேசுறதுனால என்ன மாறிட போகுது? 60 வருஷ அரசியல் சாம்ராஜ்யமே ஓவர் நைட்ல ட்விஸ்ட் ஆச்சு சோசியல் மீடியானால. கிட்ட ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குன்னா வாய்ஸ் அவுட் பண்ணுங்க, கண்டிப்பா மாற்றம் வரும். நன்றி, வணக்கம்.